அவர் எனக்கு ஆணையிட்டார், நான் இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கேன், எந்த ப்ரைவேட் ஃபங்க்ஷன் நான் போகவே இல்லை, நான் இதுக்கு வந்திருக்கேன். ஆனால் 2026 நான் கேட்பேன், அவர் மறுக்கக்கூடாது என்றார். நான் மறுக்கவே மாட்டேன். 2026 அதுக்கப்புறமும் நான் உங்களோட தான் இருப்பேன், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் கட்சி என்பது எனக்கு போரும்னு விட்டுட்டேன். போரும் நமக்கு கட்சி போரும், சேரறது வெள்ளை அனுப்புறது, சேரறது வெள்ளை அனுப்புறது ரொம்ப ஒரே உள்ளே வெளியே ஆட்டம் நமக்கு பிடிக்கல. சார், நமக்கு எந்த இடத்துலையுமே சுய சிந்தனை, இது மற்றவர்கள் நலனுக்காக பாடுபடுறது, அந்த மாதிரி இருக்குது. இப்போது பிடிஆர் அவர்கள் எனக்கு கிட்டத்தட்ட என்ன மாதிரி தான், என்ன நினச்சாலும் தப்புன்னு சொல்லிவிடுவார். அது மாதிரி ஒரு அது என்னென்னா, எனக்கு கருமாரி கந்தசாமி இந்த ஊர் தான் தெரியுமா, கரகாட்டக்காரன் தயாரிப்பாளர். அவர் சொல்லுவார், அண்ணே எண்ணத்தெல்லாம் ஏப்பமாக விட்டுறீங்க, என்ன கொஞ்சம் அடக்கி வாசிங்க அப்படிம்பார். நான் சொல்லுவேன், நான் என்னம்மா பண்ணுறது, நான் அப்புறம் நான் அடக்கி வச்சுக்கிட்டு ராத்திரி தூக்கம் வராது, நான் ஏன் தவிக்கணும், நான் யாரை சொல்கிறேன்னா அவன் வேணால் தூக்கம் வராது தவிக்கிட்டோம், எனக்கு என்ன போச்சு. நம்மக்கிட்ட குற்றம் குறை இல்லை என்றால், நாம் நேர்மையாக இருந்தால் யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய வாழ்க்கை முறை. பணம் வரும், கடவுள் நினச்சா பணம் வரும், கடவுள் நினச்சா எல்லாத்தையும் ஒரு நிமிஷத்தில் பிடிங்கின்னு போயிடுவார். இதை பாருங்க, கயிறு கட்டியிருக்கேன், எல்லாரும் ஒவ்வொரு கயிறு கட்டியிருக்காங்க. அன்பில் மகேஷ் அவர் பச்சை கயிறு, குபேரனுக்கு உண்டான கயிறு அவர் கட்டியிருக்காரு. ஆனால் நான் கயிறு கட்டினா கூட கருப்பு சேப்பு தான் கட்டியிருக்கேன், பார்த்தீங்களா.